ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயா வந்து அடுத்து பேச வராங்க. அவங்க வந்து சாரத்தை வைத்து அந்த கிரகம் எங்கே நிற்கிது, நின்ற கிரக நட்சத்திரம் என்ன சாரம் வாங்கியிருக்கோ அந்த சார அதிபதி என்ன தன்மை அப்படின்னு சொல்லி சாரத்தை வைத்து மிக சிறப்பாக ஐயா அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது எத்தனாவது மாதம்? 13வது மாதமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் வாழ்க வாழ்க வளர்வோம் வாருங்கள் வளர்வோம் அந்த நிறுவனம் 13வது மாதமாக வெற்றிகரமாக கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதில் என்னை பேச அழைச்சிருக்காங்க, அதுக்காக வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கொஞ்சம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். 11/11/1980 பிறந்திருக்காங்க. மணி 3:10 இல்லை, இதிலே வருது இல்லை, பார்த்துக்கோங்க. மணி இது 11/11/1980 3:10 பிறந்திருக்காங்க. மதியம்தான். லக்கணம் வந்து மீன லக்கணம், பெண்ணு மீன லக்கணம். 10 வந்து சந்திரன், கேது சாரம், கேது 11. 7க்கு அதிபதி குரு வந்து 10. கூட வந்து இன்னும் 2 கிரகம் இருக்குது, அங்கேயே சுக்கிரன் இருக்கிறாரு, சனி இருக்கிறார். இப்போ இதுக்கு வந்து அந்த 10க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு வந்து சூரியன் சாரம் 4ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ இந்த அம்மா, நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், என்ன வேலைன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு தமாசுக்கு தான் கேட்டது. இது வந்து காசு கொடுத்து ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்ததுக்காக கேட்கல. அறங்காவல் இதில் வந்து நீ வேலை பார்க்கணுன்னு சொன்னேன். அதில் தான் அந்த அம்மா வேலை பார்த்துட்ருக்குது. இது எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ 10ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரா? நவாம்சத்தில் மீனத்தில் நிற்கிறார். உத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்குதா? மேஷத்தில் உச்சம் பெற்று, சிம்மத்தில் ஆட்சி பெற்று, தனுசு மீனத்தில் நட்பு பெற்று சூரியன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் உறுதியாக உண்டு. இப்போ இந்த 10ஆம் அதிபதி சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்குது. அப்போ ஏன் வந்து சீக்கிரம் சின்ன வயசில் அந்த அம்மாவுக்கு அந்த வேலை கிடைக்காது? காரணம் என்னென்னா, நவாம்சத்தில் தான் வந்து அது உச்சத்தில் நிற்கிது. ராசியில் பார்க்கும்போது அந்த சூரியன் வந்து நேசத்தில் நிற்கிது. அப்போ ஒன் மோர் டைம் அதுக்காக அட்டம்ப்ட் பண்ணி கிடைக்காம இருந்து அதுக்கு பின்னாடி கிடைச்சிருக்கணும். இப்போ கோயிலில் அந்த அரங்காவலர் இது இருக்கு இல்லைங்க, அந்த கோயிலில் வந்து பணியாளராக வந்து கவர்மெண்ட்டில் வந்து நியமித்து அந்த அம்மா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்குது. இப்போ இது எப்படி எடுத்தோம்னா, 5ஆம் அதிபதி யார்? சந்திரனா? நிற்கக்கூடிய இடம் 10ஆம் இடமா? இந்த பாவக தொடர்பை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டு லைட் போட்ட உடனே எந்தெந்த பாவகத்துக்குன்னு கரெக்டாக அந்த 0 வோல்ட்ஸ் பல்பு போய் எரியும். சின்ன சின்ன பல்ப் எரியுது இல்லை, தெரியுமா? 5ஆம் இடம் கோயிலா? நிற்கக்கூடிய இடம் 10ஆம் இடமா? கேது சாரம் வாங்கியிருக்குதா? கேது காலபிரசித்தனுக்கு 1ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு நட்சத்திரமா? 5ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரமா? 9ஆம் இடத்துல அவருடைய நட்சத்திரமா? அப்போ கேதுனுடைய சம்பந்தம் 10ஆம் இடத்துல கூடிய சந்திரனுக்கு கிடைச்சிருக்குதா? 10ஆம் அதிபதி சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரா? அப்போ அரசாங்க சம்பந்தப்பட்டதில் வேலை கிடைக்கணும். நேசமானதுனால லேட்டாக வேலை கிடைக்கணும். இந்த அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறாங்கன்னு எடுத்தது தான் என்னுடைய ஸ்பெஷல். சூரியனார் சுந்தரராஜனுடைய ஸ்பெஷல் இதுதான். கோயில்னு சொல்லட்டுமா? கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஒரு ஊருக்கு பஸ் போகுது. அந்த கோயில் காட்டு என்ன காளியம்மன் கோயில் அங்கே இருக்குது. இதான் காளியம்மன் கோயில். பேர் என்ன சொல்லுது? காட்டு பண்ணாரியா? வனபத்திரகாளி. வனபத்திரகாளி கோயிலில் மேட்டுப்பாளையத்துலேருந்து அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்பெஷலாக பஸ்ஸே விட்ருக்காங்க. இப்போ மற்ற கோயிலுக்கெல்லாம் வந்து அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இது மாதிரி நாளில் தான் பஸ் விடுவாங்க. இந்த கோயிலுக்கு எல்லா நாளுமே பஸ்ஸு போகிற மாதிரி விட்ருக்காங்க. அவ்வளோக்குன்னு பிரசித்தி பெற்ற கோயிலில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இடம் மாற்றியாச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து அங்கே இல்லை, வந்து இடம் மாதிரி வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவினாசி பக்கத்தில் ஏதோ ஒரு இதில் போய் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜாப் அப்பாயின்மெண்ட் அங்கே தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்போ அவங்க சும்மா ஒரு யதார்த்தமாக காசு கொடுத்துட்டு ஜாதம் பார்க்க வரல, வந்து பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் ஒருத்தர் ஜாதம் பார்க்க வந்தாங்க. அவங்க கூட வந்தவங்க என்னுடைய இது சொல்லுங்கன்னாங்க. எனக்கு டைம் இருந்ததுன்னு சொன்னது அந்த பாயிண்ட்டு அவங்களுக்கு சரியாக வந்தது. அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது 6/10/1982
6/10/1982 12:10 PM. இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகம், மிதுன லக்னம். இப்போ சந்திரனுடைய புத்தி நடக்குது, ராகு திசையில் சந்திர புத்தி நடக்குது. நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம சொன்னமே அந்த ஜாதகம் தானே, தெரியுதா? மிதுன லக்னம் 4 வந்து இது சந்திரனுடைய புத்தி நடக்குது. சந்திரன் வந்து 11 நிற்கிறார். அவர் வாங்கின சாரம் சுக்கிரசாரம். இது எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணால் பலன் வருது அப்படின்னு இந்த முயற்சிகளில் கொஞ்சம் நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்களை சொல்லலாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2க்கு அதிபதி வருமானம், அதான் மைண்டில் ஏற்றிக்கணும். நம்ம எழுதிக்கிட்டு இருந்தோம்னா, நான் வந்து 15 ஜோசியர்கிட்ட போய் படித்தேன், 15 நோட்டு வீட்டில் அட்டாலில் தான் கிடக்குது. ஒரு நோட்டை கூட நான் திருப்பி பார்க்கவே கிடையாது. யாருக்கிட்ட போய் எங்கே போய் காசு கொடுத்து படித்தாலும் அந்த படிக்கும் போது கேட்குறதோட சரியாவிலையே, மற்றபடி அந்த நோட்டை திருப்பி பார்க்குறதுக்கு நமக்கு நேரங்காலங்கள் கிடையாது. எல்லாம் மைண்ட்லேயே ஏற்றின பின்னாடி தான் எனக்கு வந்து நிற்கிது. இப்போ எப்படி இப்போ ஜாதகம்லாம் நான் கரெக்டாக இப்போ சொல்கிறேன் நான். அப்போ மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன், அவர் வந்து சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறார், பரணியில் நிற்கிறார். இப்போ வந்து 2க்குரியவன், 12க்குரியவனுடைய சாரம், 5க்குரியவனுடைய சாரம், 5 12க்குரிய சாரம் 2க்குரியவன் வாங்கி அவர் 11ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அப்போ இந்த 4 பாவகத்தையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ 12ஆம் இடம்னா தூர தேசம், 5ஆம் இடம்னா கோவில். ஏன் வித்தியாசம் வருதா? கரெக்டாக வருதில்ல? எது அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதான், பிஎம் தான். இல்லைன்னா ஏஎம் வருதா பிஎம் வருதா? ஏஎம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 12ஆம் இடங்கிறது வந்து வெகு தொலைவு, 5ஆம் இடம் வந்து கோயில், 2ஆம் இடம் வந்து வருமானம், 11ஆம் இடம் வந்து பாதகமும் உண்டு, அதே மாதிரி அதில் லாபங்களும் உண்டு. உயர்திணைக்கு வந்து லாபம், அக்ரிணைக்கு வந்து நஷ்டம். அப்படி அதை எடுத்துக்கணும். உயர்திணைனா அக்ரினா என்ன அப்படிங்கிறது அதை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த விளக்கம் கொடுத்துடலாம். இப்போ வந்து மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் இருந்து செவ்வாசாரம் வாங்கி செவ்வாய் 6ல் இருந்தார்னா கடன் வாங்கி வீடு கட்டுவார். அப்போ அக்ரிணை வந்து சிறப்பாக அவருக்கு இருக்கும். உயர்திணைங்கிறது வந்து அம்மாவா 4ஆம் இடம் 8க்குரியவனுடைய சாரம் வாங்கியிருக்குதா, சாரநாதன் 3ஆம் இடத்துல நிற்கிறாரா. இப்போ அம்மாவுக்கு விபத்துக்கள், ஒரு உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுமா? உயர்திணை பாதிக்கும், அக்ரிணை நல்லாயிருக்கும். உயர்திணை என்றால் உயிர் ஊற்றுதல் உள்ளதெல்லாம் வந்து உயர்திணை. இந்த டேபிள், பெஞ்சு, சேரு, கட்டில், டிவி, கேமரா எல்லாமே வந்து அக்ரிணையில் வருது. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி பாதகஸ்தானம்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த நிற்கக்கூடிய இடம், சந்திரன் நிற்கக்கூடிய இடம் வந்து மேசத்தில் நிற்குது. மலை மேலே உள்ள கோயில் ஸ்பெஷல் டூர் போட்டு, அது வந்து செவ்வாயினுடைய வீடு, அதனால் முருகன் கோயிலில் போய் வழிபாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். இது கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற முருகன் கோயிலில் போய் அவர் சாமி கும்பிட்டு வந்திருக்கிறார். இப்போ சந்திரபதி வந்து எவ்வளோ நாள், 1.5 மாதம் இருக்குமா? சொல்லுங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 மாதம் ஆகுது. அப்போ அம்பளியும் அவன் மகன் அச்சுதனும் அனுதினமும் பலன் கொடுப்பாங்க. பிருகு சனி பாம்பு 2 பிற்கூறு பலனை கொடுக்கும். இப்போ இது அம்பளிங்கிறது யார்? சந்திரனா? வந்த உடனே பலன் கொடுத்துட்டாரா? இப்போ இந்த பலன் எப்படி எடுத்தோம் நம்ம? கோல் நின்ற பாவகம் 4, அவருடைய சொந்த பாவகம் 5 12, 5ஆம் இடம்னா கோயில், 12ஆம் இடங்கிறது வந்து கோயிலுக்காக ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளணும். அது வெற்றி பிரயாணமா? 11ஆம் இடம் வெற்றி பிரயாணம். அது என்ன இடம்? முருகனுடைய ஸ்தலம். அப்போ வந்து மலை மேலே உள்ள முருகன் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அந்த அவர் சேரில் உட்காந்துருவார், அப்படி இப்படி தொங்கின மாதிரி உட்காந்துருக்கிற, நிமிந்து உட்காந்துக்கிட்டு, ஆமாம் சாமி, எப்படி சாமி இவ்வளோ அப்சல்யூட்லி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னார். ஒன்றும் இல்லைங்க, ஜாதகத்தில் காட்டுறதை நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். பலன்கள் இப்படி எடுத்தோம்னா சரியாக வரும். இப்போ கோல் நிற்கிற இடம் எங்கே? 4ஆம் இடத்துல நிற்கிதா? சாரம் கொடுத்தவன் சந்திரன், அதுக்கு 8ல் நிற்கிதா? இப்போ வீடு வந்து வேலையாகி பாதியிலே நிற்கிதா அப்படின்னு நிற்கிதுனார். 60 லட்ச ரூபா பட்ஜெட்டு, 40 லட்ச ரூபா கையில் பேலன்ஸ் லோனு வந்து ஒரு பிட்டு சேங்ஷன் ஆகாமல் இப்போ அப்படியே நிற்கிது. அதில் செவ்வாய் 6ல் நிற்கிதா? அவர் வந்து புதன் சாரமா? யூரின் போகிற பகுதியில் அந்த பகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் உனக்கு வெண்கோஸ்டம் லீகோடர்மா இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. அவருக்கு காதில் இருக்கும், கண்ணு புருவத்தில் இருக்கும், முழங்கை மணிக்கட்டில் இருக்கும். இங்கே தானே வந்து வெண்குஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக உதட்டில் இருக்கும்.
அவருக்கு கரெக்டாக அந்த யூரின் போகிற இடத்துல அந்த முன்னாடி அந்த ஏரியாவில் வந்து இந்த உனக்கு வெண்மை இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆமாம் இருக்குது. இது எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. அதாவது மிதுனத்துக்கு 6 செவ்வாய், விருச்சகத்துக்கு 8 புதன், கன்னிக்கு 8 செவ்வாய், மேசத்துக்கு 6 புதன். புதன் வந்து தோலுக்கு அதிபதி. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாவே அங்கே தோலில் பிரச்சனை தான். இப்போ நீங்களாம் எடுக்கக்கூடிய பலன்கள் ஒன்று, நான் எடுக்கிறது என்னென்னா, இந்த 6க்கு அதிபதியோட புதன் சேர்ந்துருந்தா தோல் டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேட்பேன். அது 1500% கரெக்ட். எத்தனை பர்சன்ட்டு? 1500% கரெக்ட். 6 புதன் சேர்ந்ததுன்னா தோல் டாக்டர்கிட்ட போனீங்களான்னு கேளுங்க. புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் புதன் இருந்தாலும் அரியர் வச்சு படிக்கணும். அவங்களுக்கு அந்த தோல் வியாதி வரும்னு சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. அந்த இதில் தான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அந்த இடம் நிற்கக்கூடிய இடம் 6ஆம் இடமா. சுக்கிரன் வேறு கெட்டு போயிட்டாரா. இப்போ இந்த பலன் சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சரியாக வருது. இன்னொரு அம்மா ஜாதகம் 1984, 30/10/1984. அவங்களுக்கு 12:40 AM. இந்த அம்மாவுக்கு லக்கணம் மகர லக்கணம், 12ல் வந்து குரு திசை, குரு புத்தி நடக்குது. சார பலன் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ சொன்னதெல்லாம் சார பலன்கள் தான். இந்த குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, குரு திசை குரு புத்தி விரையாதிபதி 12ஆம் இடத்துல நிற்கிறாரா. சாரம் கொடுத்தவர் சுக்கிரன் 11ல் நிற்கிறார். அப்போ 12க்கு அதிபதி 10க்கு அதிபதி சாரம், அப்படிதான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு 12க்கு அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலை உண்டு. 11ல் நிற்கிறதுனால 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். 3 பஸ்ஸு ரெகுலராக பிடிச்சி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது பேய் பிடிச்ச மாதிரி நான் வருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. காரணம் என்னென்னா, பஸ்ஸில் இருக்கிற கூட்டத்தில் நெரிச்சி பிடிச்சி கசங்கி அப்படி தான் நான் வருவேன் அப்படிங்குது. அப்போ தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குது. குரு திசை வந்து 16 வருஷம் நடக்குது. 16 வருஷத்துக்கும் இது மாதிரி வந்து அல்லோல் போட்டுக்கிட்டு பார்க்கக்கூடிய வேலை தான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 10ஆம் இடம் வந்து தொழில், 12ஆம் இடம்னா தூரமாக போய் வேலை பார்க்கணும். அது சாரம் கொடுத்தவன் வந்து பாதகத்தில் நிற்கிறான். ஆக பாதகமான அளவில் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இருக்கும். அதனால் அங்கே போனால் நல்லா இருக்கலாம், இங்கே போனால் நல்லா இருக்கலாம், உன் நிழல் உன் கூடவே வந்துடும். அதனால் எங்கே இருக்கிறாங்களே யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னார். வீட்டுக்காரர் 7க்கு அதிபதி சந்திரன் வந்து 12ல் நிற்கிறாருங்களா. சூரிய சாரம் வாங்கியிருக்கிறாரா. கம்ப்யூட்டர் ஒர்க் வருதா வரலையா? ஆமான்னு சொன்னால் தானே அப்புறம் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நான் தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. நான் ரைட் பர்சன் சும்மா வாயில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. செயல்லையும் வரணும், மனசுலேயும் வரணும், சொல்லுலேயும் வரணும். சூரிய சாரம் வாங்கியிருக்குதா. அப்போ 7க்கு அதிபதி எத்தனைக்கு அதிபதி சாரம்? 8 சாரம். அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னா நேசகதியில் இருக்கிறார். 10ல் நேசகதியில் இருக்கிறார். அப்போ இவருடைய வருமானத்தை பூரா அழிக்கிறதுக்காக தான் அவர் வருவார் வழியே. இவர் வருமானத்தை பெருக்குவதற்காக வரமாட்டார். நேற்று கிளாஸுக்கு நீங்கள் வந்தீங்களா? சொன்னா 7க்கு அதிபதி 8க்கு அதிபதி சாரம் வாங்கினா திருமண வாழ்க்கை ஒரு 50% தான் சொன்னா. இவங்களுக்கு அதே மாதிரி தான். இப்போ இவருக்கு 3ஆம் இடம் தான் ஆடை ஆபரண அணிகலன்கள். மகர லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் சார் ஆடை ஆபரண அணிகலன்கள். அந்த குரு 12ல் போய் நிற்கிறாரு. அவர் சுக்கிர சாரம் வாங்கி சுக்கிரன் பாதகத்தில் நிற்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு எங்கே நிற்குது? 6ஆம் இடத்துல போய் நிற்குது. யார்? லக்னாதிபதி, 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அவர் 6ல் போய் நிற்கிறார். குருவும் அங்கே 6லே போய் நிற்கிறார். அப்போ இவருடைய அடமானம் எந்த இடம்? 12 பாவத்தில். மெதுவெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டுன்னா 6ன்னா 6 தான் சொன்னால் தான் நம்ம பாஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் பூச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் அர்த்தம். இதுதான் சொல்லி நிர்ணயம் பண்ணிவிடணும். தாய் மாமா எத்தனை இடம்? யாரெல்லாம் 6 சொன்னது? சரி 6ன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மற்றவங்களாம் ஒன்றுமே பேசலை. அது 6ஆ 5ஆன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு முனிவர் சொன்னார் அரசு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு. என்ன தெரியுமா சொன்னார்? 5ல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பின் மாமன் என்று சொல்ல ஆளும் உண்டோ, மீறிய இருந்திட்டால் பாலகன் பிறந்த பெண்ணு பஞ்சாய் பறந்து விடுவாயின்னு சொல்கிறார். இப்போ 5ஆம் இடம் மாமமா 6ஆம் இடம் மாமமா? இப்படி போட்டு கொல்லப்போனால் நம்ம எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறது?
நம்ம வண்டி ஓட்டிட்டு போனோம்னா ஒரு கம்பி போட்டுவிட்டா டிரைவருக்கு தொல்லை இல்லைன்னா வண்டி கரெக்டாக போவோம். பின்னாடி இருந்து ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? தம்பி வாதராஜா, நம்மளுக்கு பிரபஞ்சம் என்ன உணர்த்ததோ அதை சொல்கிறோம், அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க, அதுதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ வந்து 7ஆம் இடம் வந்து கடகம் வந்துடுதுங்களா? கடகத்துக்கு அதிபதி வந்து இவருடைய 3ஆம் அதிபதியோட தொடர்பு வச்சிருக்கிறாரா? உங்கள் நகையெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி குருவுக்கு வந்து 16, செவ்வாய்க்கு 7, 23, சந்திரனுக்கு 10, 33, 3 கிரகம் இருக்குதாங்க 12ல். யார் இருக்கிறா? சந்திரன் 1, செவ்வாய் 1, குரு 1. 3 பேர்த்துக்கு 33 பவுன் நகை கழட்டி கொடுத்துட்டியாமான்னு. அதுக்கு மேலேயே கழட்டி கொடுத்துட்டுனாரு. இனிமேல் என்ன பண்ணலான்னாரு, டைவர்ஸ் கொடுத்து பேப்பரை வாங்கி மடித்து இது சூட்கேஸில் வச்சுக்காமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த டைவர்ஸ் வாங்குறதெல்லாம் வந்து பாவ புண்ணியம்லாம் எதுவும் பார்க்காதீங்க. இருக்கிறத நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது, நம்ம சொல்கிறோம். இப்போ பிரபஞ்சம் கொடுத்தது தான் எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். நானே வச்சு பூட்டி வச்சுருந்தா எதுக்காக போகுது? அதாவது வந்து பணம் வந்து கொடுத்தோம்னா குறைஞ்சிரும், கல்விங்கிறது கொடுத்தா குறையாது. அதனால தான் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். எல்லா மக்களும் வாரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா பேசுனாங்க கேரளாவிலேருந்து, அது பதிவே போட்டிருக்காங்க. அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் உங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு நல்ல மனசோடு பேசுகிறீங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன், நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும், நாட்டு மக்கள் உழந்த நிலையிலே நாணயத்தை வளர்க்கணும். அப்படி வளர்த்ததுனால தான் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படின்னு. எல்லாரும் வந்து நிறைய மேடையில் பாருங்கள், 1,00,000 பேர் பேசியிருப்பாங்க. நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ப்ரே பண்ண, இவங்களுக்கு ப்ரே பண்ணணும்னு எல்லாம் வெளியில் சொல்லிவிட்டு உள் ஒன்று புறம் ஒன்று வைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து ஏற்படுது, எல்லாமே கோளாறு அங்கே தான் ஏற்படுது. உள்ளும் புறமும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் எந்த யமனே கிட்ட வரமாட்டான். தம்பி வரட்டுமாப்பா, உனக்கு டேட் முடிஞ்சது அப்படின்னு அவர் கேட்கணும். ஐயா வண்டி எடுத்துகிட்டு 2 குவார்ட்டர் வாங்கிட்டு ஜம்முன்னு போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ரைட்டுங்களா? சாமிகிட்ட போய் அது வேணும் இது வேணும்லாம் கேட்கவே கூடாது. என் இறுதி காலம் இருக்கும் வரை 1 பாத் 2 பாத் நான் போயிட்டு இருக்கும்போதே என் உடம்பு சிதைவு ஏற்படாமல், வெட்டாமல், கத்தி போடாமல், ஆப்ரேஷன் பண்ணாமல், ஆக்சிடெண்ட் ஆகாமல் என் உடம்பு அப்படியே தான் இருக்கணும். 1 பாத் 2 பாத் போயிட்டு இருக்கும்போது என் பிராணனை வாங்கிக்கோ. இதை தவிர நான் எந்த சாமிக்கிட்டையும் 6வது படிக்கலேருந்து நான் வேண்டுனதே கிடையாது. அதனால் எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு. நான் போகவே மாட்டேன், வெளியில் நின்றுக்குவேன். ஏன்பாங்க, நீங்கள் எதுவும் வேணும்னு கேட்பீங்க, நான் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, நான் எதுக்கு அங்கே வந்துக்கிட்டுருவேன். இப்போ நான் சாமியை வெறுக்கிறேன்னா? நான் சாமியை வெறுக்கவும் கிடையாது, அவருக்கு எதிர்ப்பதாமல் பேசுகிற ஆளும் கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது எப்படி உணரணும்னா, சாப்பாடு கொண்டு போது நாறுதான் நாரலையான்னு மூக்கை இங்கே வச்சான் பார்த்தீங்களா? ஏன் இங்கே வைக்கக்கூடாத மூக்கை? இங்கே உள்ளார அனுப்புறது ஸ்மெல் வருதா இல்லையான்னு பார்த்து வைக்கிறதுக்கு. இப்போ இறைவனை கரெக்டாக வச்சுருக்கிறான். இப்போ ஜோதிடரை வந்து நேராக எடுத்து சாப்பிட்ற மாதிரி நானும் ஒரு யுக்தியை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேன். சுற்றி இப்படி வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். அது மாதிரி பல ரூல்ஸில் பல பேர் போகிறாங்க. அவங்க கை கோண கையாக இருக்கும், அப்படி வச்சுட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சரிப்பட்டு வரும். எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருமா? வராது. அதனால் ஒரு ரூல்ஸ் ஒருத்தருக்கு ஜெயிக்கும், இன்னொரு ரூல்ஸ் இன்னொருத்தருக்கு ஜெயிக்கும். இப்போ இது புரிஞ்சிட்டிங்களா? மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8க்கு அதிபதி சாரம் வாங்கினதுனால திடக்கர்மாந்திரத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிட்டாலும் ஒரே வரியில் அடிச்சுட வேண்டியதுதான். இது 1 வயசில் வந்தாலும் அதுதான் சொல்லணும், 10 வயசில் வந்தாலும் அதுதான் சொல்லணும், 50 வயசில் வந்தாலும் உனக்கு திருமண வாழ்க்கை சரியில்லை, ரிப்பேர், பஞ்சர் வெட்டி தான் வண்டியை ஓட்டணும்னு சொல்லணும். நாசுக்காக போயிடுச்சிங்களா? உன்னுடைய நகை நட்டெல்லாம் எவனை கல்யாணம் பண்ணாலும், லட்டை கல்யாணம் பண்ணாலும், ஜிலேபியை கல்யாணம் பண்ணாலும், பூந்தியை கல்யாணம் பண்ணாலும், உன் நகை நட்டை பூரா அவர் பிடிங்க சாப்பிட்றவர்களும் உன் மைண்டு வேலை செய்யாது. எல்லாம் கழட்டி கொடுத்த பின்னாடி தான் உன் மைண்டு வேலை செய்யும். அப்போ தான் ஜோசியரை பார்ப்பீங்க, சாமியாரை பார்ப்பீங்க, பூதத்தை பார்ப்பீங்க. அப்புறம் அவங்க சொன்ன பின்னாடி கொஞ்சம் உஷாராகிறதுக்கு பார்ப்பீங்க. அது வரல வந்து கிரகத்தினுடைய செயல்பாடுகளை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. கடந்த 10 மாதமாக ஜாதகம் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புலப்படுது. பணக்காரனாக இருக்கிறான், கோடீஸ்வரனாக இருக்கான், அழகியாக இருக்காங்க, பெரிய பதவி எல்லாமே இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி 8ல் போய் நின்னாலோ, 12ல் போய் நின்னாலோ, 6ல் போய் நின்னாலோ, பாதத்தில் போய் நின்னாலோ அவ்வளோ விதமான இம்சைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு அரசாங்க ஸ்கூலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேடிஸு ஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் இப்போ என்ன ஒரு சாதாரணமாக மகிழ்ச்சியாக இருக்காங்களா? பேர் மட்டும்தான் ஹெட் மாஸ்டருங்கிற ஒரு பேர்.
வேலை வந்து அந்த அளவுக்கு கசிக்கு புளியிறாங்க. காரணம் என்னென்னா, தனியார் ஸ்கூலு வேகமாக போயிட்டுருக்கு. அதுக்கு போட்டி போட்டு நம்மளும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே ஸ்குரு கொடுக்குற குடுக்கல இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹெட் மாஸ்டரும் ரொம்ப சிரமமாக தான் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மேலே பார்த்தா எப்படி மினுக்கு, உள்ளே பார்த்தா அப்போ கட்டத்தை பார்த்தா தானே தெரியும் லொடக்கா அல்லது மினுக்கான்னு. அதை பார்த்து சொல்லக்கூடிய சக்தி நமக்கு வேணும். சும்மா வந்து ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு இதை கோச்சாரம் அது இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வர. தெளிவாக 4 பாயிண்ட் தெளிவாக சொல்லணும். நானும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 12 பாயிண்ட், அம்மாவுக்கு 3, அப்பனுக்கு 3, ஜாதகருக்கு 3, 12 பாயிண்ட் சொல்லுவேன். 12 கரெக்டாக இருந்ததுன்னா 10 பாயிண்ட் சொல்லுவேன். 10 கரெக்டாக இருந்ததுன்னா ஜாதகம் சொல்லுவேன். இல்லைனா ஏதாவது தப்பாக வருதுமா எடுத்துகிட்டு போங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை வேறு நபர் எம்டி கிட்ட போய் பார்த்துக்க, நான் எம்பிபிஎஸ் கம்மியாக தான் படிச்சுக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்ருவேன். நைஸாக கொடுத்து விட்ருவேன். திருப்பி அவங்களே 3 மாதம் கழிச்சு இவர்கிட்ட பார்த்தே ஆகணும்னு வருவாங்க. அப்போ வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகுது. என்ன அன்றைக்கி அவங்க நட்சத்திரத்துக்கு நம்ம நட்சத்திரம் சந்திராஷ்டமம் என்னன்னு தெரியல. சில இதெல்லாம் மாறுபடுறது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அடமண்டா போயிட்டு இருக்கக்கூடாது. இப்போ 5இல் ரவி காரி அங்காரகனோட 60 கோடி இருப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா, ரவினா யார்? அங்காரகன். அரவு பாம்பா. 5இல் ரவி காரி சனி அங்காரகனோடு செவ்வா 60 கோடி இருப்பின் மாமன் என்று சொல்ல பேரும் உண்டு, மீறிய இருந்துட்டாலும் பாலகன் பிறந்த பெண்ணை பஞ்சாய் பிறந்துடுவான்னு சொல்லி அந்த பாடல் கொடுத்தாங்க. இந்த பாடல் வந்து 1 அடி அவர் பாஞ்சார், 8 அடி பாஞ்சா நான் 36 அடி பாய்வேன். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அதாவது சனி செவ்வாய் ராகுடன் சூரியன் இருந்தால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அப்பங்காளி. இந்த 3 கிரகத்துடன் சந்திரன் இருந்தால் 12 மாதத்தில் 12வது மாதத்தில் வந்து 11 மாதம் 29வது நாளைக்குள்ளே அவங்க அம்மாவும் காளி. சுக்கரன் இருந்தால் பொண்டாட்டி காளி, புதன் இருந்தால் மாமங்காளி. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வேடிக்கை கிடையாது. உங்களுக்கு வர ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அடுத்த மீட்டிங் அதுக்கு அடுத்த மீட்டிங் கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருந்திருக்குது. ரைட். இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது ஜோராக ஒரு கை தட்டுங்க, அப்போ தான் அந்த சுறுசுறுப்புலாம் வரும். வந்துருச்சா சுறுசுறுப்பு? ரைட்டு. எது என்ன ரூல்ஸ்? செவ்வாய் சனி ராகு இந்த 3 கிரகத்தோட எந்த கிரகம் சேருதோ அந்த காரக கிரகத்தினுடைய இது வந்து அடிபட்டு போயிடும், வீழ்ந்துடும். காலபுருஷனுக்கு 8 குறையும் கொலகாரன் செவ்வாய், காலபுருஷனுக்கு மரணக்காரகன் வந்து ராகு, காலபுருஷனுக்கு ஆயுள்காரகன் சனி. இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்தால் அந்த வேலை அங்கே நடந்துடும். இப்போ இது கொலைன்னு சொல்லிவிடுவேன். உடனே நாளான்னைக்கு வருவாங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி கிரகம் இருக்கிறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு சொல்லும்பாங்க. எதுக்கு? அதுதாங்க துர்மரணம். ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சு சாவுறது, ஆக்சிடென்ட் ஆகி சாவுறது, அவரே தூக்கு போட்டுட்டு சாவுறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடகத்தில் வந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் 3 வேதமும் கடகத்தில் இருக்குது. அதை கேது வந்து அதை வச்சு பாதுகாக்கிறார். அதர்வண வேதம் வந்து மகரத்தில் நிற்குது. அப்போ அந்த மகரத்தில் வந்து அதர்வண வேதத்தை ராகு பாதுகாக்கிறார். அப்போ ராகு எங்கே நிற்கிறாரு? மகர ராகு, கடக கேது. மகரத்தில் ராகு நிற்கிறாரா, கூட வந்து செவ்வாய் நிற்கிறாரா, சனி அந்த வீடு ஆட்சியா. இது 3 ஒன்று சேர்ந்ததுன்னா, லக்னாதிபதி கூட 3 ஒன்று சேர்ந்ததுன்னா அவனுக்கு பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டு செத்து போயிடுவான், அல்லது பேய் பிடிச்சிடும், பேய் அடித்து அவன் செத்து போயிடுவான். நான் ஜாதகம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பார்ப்பேன், லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கூட ராகு செவ்வாய் சனி சேர்ந்துருக்குதா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கூட சனி ராகு செவ்வாய் 3 சேர்ந்துருக்குதா, இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்ததுன்னா இது மாதிரி உங்களுக்கு சம்பவங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா எத்தனை பேரும் ஆமாம் ஆமான்னு சொன்னாங்க. இது அது 1500 சொன்னால் இது 2000 மடங்கு இது கரெக்டு. தெளிவில்லாமல் நெஞ்ச நிமித்திட்டு சொல்ல முடியாது. நம்மக்கிட்டே வந்து இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு நான் இப்படி தான் நின்றுட்டு சொல்லணும். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் நிமிர்ந்து தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது இப்போ எந்த இடத்துல மாமன் வந்துடுச்சிங்களா? 5ஆம் இடம் வந்துடுச்சா? இப்போ 6ஆம் இடமும் சொல்கிறாங்களா? 2 ஜாதத்துக்கு அப்படி பேசுங்க, 2 ஜாதத்துக்கு இப்படி பேசுங்க, பேசி பலனை கண்டுபிடிச்சி அப்புறமேலே மாறக்கூடாது. 5ஆம் இடத்துல உட்காந்துக்கணும், கப்புன்னு சேரை போட்டுட்டு பசை போட்டு ஒட்டிட்டு உட்காந்துக்கணும். திருப்பி அப்புறம் 6ஆம் இடத்துட்டு போய் ஜிக்ஜாக் வேலை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே ஜெயிக்க முடியாது. ஸ்டாண்டர்டு எத்தனை பட்டாசு விற்றாலும் ஸ்டாண்டர்டு பட்டாசுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அது மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கணும். கரெக்டுங்களா? அகடி மன்னனுக்கு 6, 8, 12 திகடையெல்லாம் மதிவர சகடை பிடிபடும் பாட்டு. காரி கரும்பாம்பு 2 கலசரஸ்தானம் ஏறிடமே விட பாரியோட நாதன் 6, 8, 12 விழுந்திட தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சிறையே இருப்பார். இது பாடலை. மதிக்கு 2, 12 மந்தன் நிற்க மாதிருக்காகாது, கதிருக்கு 2, 12 காரி நிற்க பிதிருக்காகாது. இதெல்லாம் வந்து பாட்டு பாட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது தான். அந்த பாட்டெலாம் நடைமுறைக்கு வராது.
என் குருநாதர் வந்து சொல்லுவார், உங்க கூட பிறந்தவங்க 6 பேர் அம்பார், 5 பேர் அம்பார், எல்லாரும் ஆமாங்க. 3 மாதம் அவர்கிட்ட படித்து உட்காந்துட்டு இருந்தேன். சொல்லுவார். இப்போ என்கிட்ட படிக்க வரவங்ககிட்ட நான் சொல்லுவேன், 2 பேரா ஒரு ஆளா, 2 பேரா ஒரு ஆளான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ யாராவது 6 குழந்தை பெற்றுக்கிறாங்களா? காலம் மாறிடுச்சா இல்லையா? அப்போ இதுவும் மாறுமா மாறாதா? அப்புறம் எப்படி குருநாதர் 6 பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்களான்னு சொல்லி கேட்டார். அவங்க ஆமான்னு சொன்னாங்க. 1 2 கிடையாது. எப்படியும் நான் பார்த்த ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு 100 150 ஜாதகம் இருக்கும். 150 ஜாதகத்தில் ஒரு 85% அவர் சொன்ன நபர்கள் 5 பேர் 6 4 அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி யாருக்காவது அப்படி இருக்குதானா? யாருக்குமே இல்லை. 2 1 2 1 தான். மிஞ்சினா 3 3ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சொல்லணும், முதல் 2 பெண் குழந்தை, 3ஆவதாக வந்து ஆண் குழந்தையானு என்னமோ நம்ம என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி. அவன் 2 பொண்ணாக வச்சு 3ஆவதாவது பார்க்கலான்னு நினைப்பான். ராகு சம்மந்தப்பட்டால் 100 குழந்தை பிறந்தாலும் பெண்ணு தான். நான் அதெல்லாம் சொல்லிவிடுவேன். 3ஆவது பையன் பிறக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்களாம் வந்து 10ஆம் இடத்த சனி பார்க்குதா, குரு பார்க்குதா, கர்மம் செய்வதற்கு ஒரு வாரிசு கிடைக்குமான்னு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அந்த பார்க்குறது பேக்கிற வேலையெல்லாம் நான் போகவே மாட்டேன். அந்த அதிபதி வந்து ராகுசாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையே பிறக்கும், உனக்கு வாரிசு கிடையாதுன்னு அப்பயே அடிச்சு விட்ருவேன். அவர் கம்மனு போய் அவரும் படுத்துக்கவர், அந்த அம்மா அந்தாண்ட போய் படுத்துக்கும். 2 பேரோட அந்த வாழ்க்கை வந்து ஓடிக்கும். அஞ்சக்கூடியவன் தான். அவர் தான் குட்டி போடுற இடம், அந்த 5 இடம் தான். அவர் தான் பார்த்துக்கணும். மேச லக்னத்துக்கு 3 கேது. மேச லக்னத்துக்கு 3 கேது. அவருக்கு ஒரு இது சொன்னேன், 34 வயசு ஆகுது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான கல்யாண சாமானமே சரியா இல்லைப்பா, எப்படிப்பா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த இதை சொன்னேன், இஞ்சி கணக்காக சொன்னேன். இது மாதிரி 2 இஞ்சு 1.5 இஞ்சு இப்படியே இதில் எந்த இது இஞ்சில் உனக்கு இருக்குதுன்னு சொன்னேன். சரி சொல்லுங்கண்ணா அப்படி. இல்லை கரெக்டாக சொல்லுப்பா, ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து ஒரு மருத்துவம் மாதிரி தான். டாக்டர் வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னா எல்லாம் கழட்டிட்டு தான் ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. ஒரு மருந்து மேலே தடவி மேலே ஒரு துணியை போட்டு தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம அப்படியே பார்க்கக்கூடாது, இப்படியே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேலே ஊரில் இருக்கிறவங்களாம் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னார். நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆள், அதனால் வந்து ஒரு டாக்டர்கிட்ட டிவிஎல் படித்த டாக்டர், எம்பிபிஎஸ் டிடி டிவிஎல் படித்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் ஓகே சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுட்டு அப்புறம் சொல்லு, அப்புறமேல நான் உனக்கு ஜாதகம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஏற்கனவே ரிப்போர்ட் வாங்கிட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்னா. என்ன நாகப்பட்டினம் பக்கம் ஊர், எல்லாமே நோட்டில் ஜாதகத்தெல்லாம் கணிச்சு ஃபோனில் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அதெல்லாம் அப்படியே நோட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த அமிர்தத்தில் போடுறது, உத்தரகால அமிர்தத்தில் போடுறதா அல்லது மற்ற ஏதாவது புக்கில் போட்டிருக்குதானா, அவங்களும் வந்து முன்னோர்கள் சொன்னதை அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? முன்னோர்கள் சொல்கிறத அப்படியே சொல்கிறாங்க, குருமார்கள் சொல்கிறத உள்வாங்கி அப்படியே வாந்தி எடுக்கிறது, முன்னோர்கள் சொன்னதை அப்படியே நோட்டில் வந்து எழுதிட்டு வந்து அதை வந்து அப்படியே படிக்கிறது. இதெல்லாம் வேணாம். ஒரு 20 நிமிஷம் நம்மளால் பேச முடியுமா முடியாத ஜோதிடத்தை பற்றி? அந்தளவுக்கு மைண்டில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பேப்பர் எதுக்கு? பெரட்டி 4 பக்கம் எழுதி வச்சுட்டு பெரட்டி போட்டு வந்து மேடையில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அவங்களாம் பேசினான்னா 2 காதையும் மூடிட்டு எல்லாம் வெளியில் எங்கேயாவது ஓடிடுவேன் நான். இந்த புக்கில் எத்தனாவது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லு, அவங்க அங்கே படிச்சுக்கோட்டோம். நீ என்ன இப்போ இங்கே மேலே வந்துட்டு அதை போய் சொல்லிகிட்டு இருக்கிற? இதான் சுட்ட பலன் வேணுமா சுடாத பலன் வேணுமான்னு நான் கேட்பேன். என்கிட்ட சுடாத பலன் தான் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் சுட்ட பலனா சுடாத பலனா? அனுபவத்தில் கிடைச்ச பலன்களை அப்படியே சிந்தாமல் சேதராமல் கொண்டாந்து உங்கள்கிட்ட இறக்கி வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயும் தவறு இருக்க தான் செய்யும். நானும் ஒன்று சிங்கமாக புளியே கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், ஜோதிடர்களும் கலெக்டருக்கு சமமாக இன்ஸ்பெக்டருக்கு சமமாக நம்மளும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலை இது. அசால்ட்டாக வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எதாவது இதை பற்றி எதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒன்று இறைவனுக்கு தெரியும், ரிஷிங்களுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும், அதுக்கடுத்து நமக்கு தான் தெரியும். அதுதான் தெய்வ எக்ஷன் சொல்லி நமக்கு வச்சுருக்காங்க. நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்மளுடைய ஏர்னிங் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலில் இருக்குது. அதை தயவுசெய்து எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த யோசனை பண்ணிக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா விட்டத்தின் மேலே ஏறி குட்டிக்காரன் அடித்தாலும் சிவன் இட்டது தான் கிடைக்கும். சரியா? அதனால் வந்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அது நமக்கு கிடைக்கும். முயற்சிகளும் பயிற்சிகளும் நமக்கு வந்து வெற்றி அடைய செய்யும். அந்த முயற்சியும் பயிற்சிகளையும் பெற்று எல்லாரும் பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்து என்னுடைய வாழ்த்துரையை
முடிக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமானு சொல்லலாம். குழந்தை இது குலதெய்வம். இப்போ ஒன்று சொல்கிறேன், யாருக்கெல்லாம் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குதோ அவங்க அரச மரத்தை இலையை பாக்கெட்டில் போட்டுக்கோங்க அல்லது ஜோசி ரூமில் வச்சுக்கோங்க. ஜாதகம் உங்களுக்கு அருமையாக வரும். பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்ததுன்னா வேப்பிலையை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க, இல்லை ஜோசி ரூமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அம்பாள் வந்து ஜாதகத்தை சொல்லி தருவாங்க. அப்புறம் கையில் வந்து கலர் கலராக கயிறு கட்டிக்கோங்க. நான் வந்து கயிறு எப்பயுமே கட்ட மாட்டேன். நான் தான் வேறு விதமான ரூல்ஸ் இருக்கிற ஆள் இல்லை, நான் கட்ட மாட்டேன். அப்போ வந்து பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கயிறு கட்டிக்கங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் சிவப்பு கயிறு கட்டிக்கங்க. ஒரே இடத்துல ரெண்டு தெய்வமும் இருக்குது, இருந்ததுன்னா சிவப்பு கயிறும் மஞ்சள் கயிறு ரெண்டுமே கட்டிக்கங்க. அதெல்லாம் வந்து இன்சல்ட் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். அது வெற்றி அடையதான் அடையலாங்கிறது ரிசல்ட். நம்ம என்ன இதை சல்ஃபூரிக் ஆசிட் கண்டுபிடிக்கிறது எப்படி, H2SO4யும் NH3யும் ஒன்றா கலந்த சிட்ரிக் ஆசிட் வருதுன்னு நம்ம அதெல்லாம் வந்து இப்படிலாம் இதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதுதான் நமக்கு சொல்லுவான். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, காட்சி தெய்வத்தின் காட்சி அம்மான்னு சொல்லலாம். நம்பிக்கை வச்சு பார்த்தோம்னா எல்லாமே வெற்றி தான். அதனால் நம்பிக்கையுடன் செயல்பட்டோம்னா எல்லாமே வெற்றி வரும். சரிங்களா? இப்போ 5ஆம் இடங்கிறது தாய் மாமன் நான் சொல்லியிருக்கிறேன். புக்கில் 6ஆம் இடம் போட்டிருக்குது. 6ஆம் இடத்துக்கு தாண்டுங்க, 5ஆம் இடத்துக்கு தாண்டுங்க. எதில் அதிகமான இது பர்சன்டேஜ் வருதோ அதை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் வெற்றி அடைங்க. வாழ்த்துக்கள். திரு சூரியனார் சுந்தரராஜன் ஐயா அவர்கள், சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நம்ம சாரம் வந்து அந்த சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சாரத்தை பற்றினத விதி வந்து என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது சாரத்தனை பற்றின விதி, சாரம் என்னங்கிற விதி அவருக்கு தான் தெரியும். அவரை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி அவருக்கு தெரியாதுன்னு நல்லாவே தெரியும். சிறப்பாக செய்வார். ஏன்னு கேட்டால் அந்த சாரம் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுவார். அதனால் சாரத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர், சிறப்பாக சொல்லுவார். ஆமாம், அதனால் அதுக்கு வந்து அது ஒரு ரூல். அதை எல்லாத்துக்கும் இறைவன் வந்து நேராக காட்சியளிக்க மாட்டார். எப்படிங்க, அவர் போன பாதைகள் சிறப்பு, அதில் எல்லாம் தங்க வைரமாக கிடச்சிருச்சு. அதனால விட்டு ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாங்கள் போன படத்தில் என்ன இருந்துச்சு, எனக்கு தங்கம் மட்டுமே கிடச்சிச்சு, அந்த தங்கத்தை நான் சிலையாக செய்தேன், சிற்பியாக இருந்தேன், அடித்த தூள் கிளப்புறேன். அவர்கிட்ட 3 கிரகங்கள் தங்கம் வைரம் சொர்ணம் அடைஞ்சது, அதனால் அவர் சாஸ்திரம் படிக்கிறார். இதுதான் உண்மை, இதான் உண்மையான சம்பவம். அவருக்கு தெரிஞ்சு, ஏன்னா நாங்கள் அவர்கள் ஒரே ஆற்றிலே குளித்தவர்கள், அதனால் அந்த குளித்தவர்களுக்கு விளக்கம் தெரியும். நான் சிறப்பாக பேசுவார். என்னை பற்றி எல்லாமே கரூர் 2 பேருங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு நடந்த உண்மையை சொல்கிறேன். இல்லை, நடந்தே விழுந்த உண்மை என்னென்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு யூடியூப்பை பார்த்துட்டு, இது நடந்துச்சு, அதை கேட்கலான்னா மறந்துட்டு, நானும் இப்போ நல்லா ஞாபகப்படுத்தி விட்டார். ஒருத்தர் ஃபோன் பண்ணார் யூடியூப்பை பார்த்துட்டு, தர்மராஜ் சாருங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, என்ன அப்பாயின்மெண்ட் வேணுங்க சார், உங்கள் யூடியூப்பை பார்த்தா சிறப்பாக பேசுகிறீங்கன்னாரு. நானும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். செவ்வாய்க்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். எங்கே கேரளாவிலேருந்து வரணாங்க. கேரளாவிலேருந்து வரேன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நான் பர்ஃபெக்டாக இருப்பேன். 2 மணி நேரம் 1:50க்கு நாங்கள் நிற்பேன், ஆஃபீஸில் இருப்பேன். எனக்கு வந்து இந்த காலதாமதமாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யாது. நான் 6 மணிக்கு உதிக்கிறவன். ஏன்னா 6:05க்கு உதிச்சாலும் நான் உதிச்ச மாதிரி எடுத்துக்க, நான் எனக்கு ரூல்ஸ் வச்சுருப்பேன். வரல, என்னடான்னு ஃபோன் பண்ணி கேட்டா, சார் நான் சுந்தரராஜன் சார் தான் பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னாரு. இல்லை, உண்மை நடந்துச்சுங்க, சுந்தரராஜன் சார் பார்க்குறது சார் அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படின்னா, அப்படிங்களா, இல்லைங்க நீங்கள் தாங்க நேற்று அப்பாயின்மெண்ட் என்கிட்ட வாங்கினீங்க, நீங்கள் இன்றைக்கி வருவீங்க தாங்க, நான் செவ்வாய்க்கிழமை வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் சுந்தரராஜன் சார்கிட்ட பார்க்குறேன்னு. அப்போ தாராளமாக நீங்கள் அவர்கிட்டே போய் பார்த்துக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் 2 நாள் ஊரில் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டாங்க, 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வர சொல்லியிருக்காரு, நான் அவர்கிட்ட பார்த்துக்கிறேன்னு சொன்னார். தாராளமாக போய் பார்த்துக்கொள்ளுங்கள், என்னை விட அவர் சிறப்பாக சொல்லுவார் என்று பலரை சொல்லி நிப்பாட்டி விட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு கேட்டினா, கழுத மண்டை பகுதியில் எத்தனை ஏறாது. அந்த கழுதனுடைய இலக்கு என்னன்னா, அது வண்ணா ஊட்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஒரு ஜோசியம் பார்க்க வரவங்க அவங்கள பற்றினதான் அவங்கள தான் நினைப்பாங்க. என்கிட்ட உட்கார வச்சு ஜாதகம் பேசினா எப்படி ஜெயிக்கும்? ரைட்டா இல்லையா? அப்போ என்னை விட அவர் திறமையானவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், என் நண்பர் தாங்கன்னு சொன்னேன்.
எது கேட்டிங்கன்னா அந்த பேர் மாறிடுச்சு அவர்கிட்ட. ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தது நான் தான். அவன் தெளிவாக யூடியூப்பை பார்த்து தெளிவாக தான் கேட்குறேன். அப்போ சார் அவருக்கு எது கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இப்போ அதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் வாங்க, இட்ஸ் நாட் நத்திங் அபவுட் இட் மேட்டர். அதில் அவர் பேர் என் பேர் 2 ஒன்று. எப்படி சுந்தரராஜன் தர்மராஜன் 2 ஒன்று பெரிய விஷயம் இல்லை, 2மே ஒன்று தான். 2 ஒன்று தாங்க, 2 ஒன்று தாயா, 2 ஒன்று தாங்க. 2 ஒன்று தானே, 2 ஒன்று தானேங்க, 2 ஒன்று தானே, ரைட்டா இல்லையா? அப்போ சுந்தரராஜன் வேற தர்மராஜன் வேற இல்லை, ரைட்டா இல்லையா? 2 ஒன்று தான். அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் போவார், நான் கொஞ்சம் பிகினியில் போவேன். 2 மேலே ஒன்று. எங்களை மீறி அடிக்க முடியாது. சவால் விட்றேன், கரூரில் எங்களை மாரி ஜாதகம் பேச சொல்லுங்கள், சவால் தான் விட்றேன். இல்லை எதுங்க, எதுக்கு கேட்குறேன்னா, நான் கரூருக்கு கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூரில் போய் நடந்த உண்மை சொல்லணும்ல. இப்போ ஜாலியாக டைம் இருக்குது சொல்கிறோம், அதனால் என்ன இருக்குது, நம்ம யாரையும் தப்பாக இட போடல. எது கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எடுக்கிறாரு குருவது குய்யம் ராகு, இது ஒரு ரூல். என்னது குருவது குய்யம் ராகுன்னு பேர், இதுக்கு பேர். அவர் எடுத்தால ஒரு ஜாதகம், என் குருநாதன் அவரு குருநாதன் எல்லாம் ஒன்று தான். குருவது குய்யம் ராகுடான்னா, ரைட்டா இல்லையா? ராகு குஞ்சம் இருக்குது 5ல் இருந்தா அங்கே பாயிண்ட் வீக்கு, ரைட்டா இல்லையா? இவர் இங்கே போகிறாரு, நான் இங்கே போகிறேன், எப்படியா இல்லையா? 2 ஊசி ஒன்று தான். ஒரு நரம்பில் போடுறான், நான் சதையில் போடுறேன். அவர் நரம்பை பார்த்து அடிக்கிறாரு, பாஸ் ஆகிட்டாரு. நான் வந்து தோலில் போட்டுட்டு இருக்கேன். நான் எப்படின்னா எங்கள் குருநாதர் சில பாயிண்ட் டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. இது லெஃப்ட் கீரை, இது ரைட்டு கீரை, இது அணைக்கணும், இது மேலே ஏற்றணும், பவர் போகணும், லெஃப்டை திருப்பணுங்காரு. அவர் அப்படி இல்லை, அடிச்சா ஸ்ட்ரைட் கீரில் போயிடுறாரு அவர். இதான் உண்மையானது. ஆனால் நல்ல எதுக்கு சொல்கிறேன் தர, கற்றவரை கற்றாரை தான் மதிக்கணும். அதுதான் சொல்கிறேன், நான் தப்பு சொல்ல. நான் தப்பு செஞ்சால் கூட நேராக தான் பேசுவேன், கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க, தப்பு செஞ்சாவே தலைவரே இது தப்பு, நான் தப்பு, நான் மன்னிப்பு ஏற்றுக்கிறேன். நான் தவறு செய்ய மன்னிப்பு தானேங்க. ஒருத்தர் போய் சுந்தரராஜனுக்கு அப்புறம் அவர் என்ன அப்படி செஞ்சார், அதாவது எனக்கு பிடிக்காது, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தான். ஆனால் ஏன் நீ அவரை போல் எடுக்கவில்லை, அவர்கிட்ட அதான் சொல்கிறது, அவரை போல் கற்றுக்குங்க. அவர் 5 சொன்னாரா, நீ 50 சொல்லு, அவரோட மேலுக்கு வா, ரைட்டா இல்லையா? அவர்கிட்ட தான் 9 கிரகம் கொடுத்துருக்கு, அவர் மட்டும் புதுசாக எதுவும் மந்திரகந்திரமாக வச்சுருக்காரு. அவர் சாமியே கும்பிடாதவர். என்னன்னா நான் ஒன்று சொன்னேன், என்ன சொன்னேன் காலைல, என்ன சொன்னேன், புதன் கேது சம்பந்தப்பட்டால், என்ன சொன்னேன், புதன் கேது சம்பந்தப்பட்டால் என்ன வரும்? ஜாதகம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்றதெல்லாம் வரும் அங்க, அதுதான் வருது. எப்படி ரைட்டா இல்லையா? 2 ஒன்று தான். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன எதுக்கு நான் அவங்க பேர டவுட்டு நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணாங்க. என்னடா இவரு மட்டும் புதுசாக சொல்கிறாரே, எப்படி என்ன கேட்டாங்க. நினைவு முடிப்பேர்ல, புதுசுலாம் ஒன்றும் சொல்லலை, அவர் ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்த கதையத்தான் விட்டுட்டு இருக்காரு இப்போ, ரைட்டா இல்லையா? எதுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கு அவர். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். அவருடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச பழக்கம் ஏன்னா, நம்ம ஜோசியம் எங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போவார். சும்மா இல்லை, அறக்குறையாக வராது. அதெல்லாம் தவம் கடந்திருக்காருங்க, ஜோசியத்துக்கு தவம் கடந்திருக்காரு. எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருப்பாரு, எத்தனை பேர்த்த உருவாக்கியிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று அவர் உயர்ந்திருக்கிறார். இதுதான் உண்மை, எனக்கு தெரியும். பணம் எனக்கு வரும், அவர் பேசுகிறாருன்னா அது அர்த்தம் இருக்குது, அவர் அனுபவத்தை சொல்கிறார். இப்போ எங்கள் குருநாதர் படித்தாருன்னா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொன்ன பாயிண்ட், மேசத்தில் உச்சமாகி சிம்மத்தில் ஆட்சியாகி தனூர் மினத்தில் நட்பாகும் சூரியன் எங்கே இருந்தாலும் ஃபெயில். அது என் குருநாதர் சொன்ன வார்த்தை தான். மறுக்க முடியுமா கேளுங்க, ரைட்டா இல்லையா? யார் சொல்லி கொடுத்தது? வேறு எந்த புத்தகத்தில் இருக்குது, எந்த நாடில் இருக்குது, எந்த எதில் வேற இருக்கலாம். ஐ டோன்ட் நெவர் ஃபாதர் இட். என் குருநாதர் சொன்ன அத்தனை பேச்சு என்னோட உடம்புல ஓடிட்டு இருக்கு. அப்படியே எங்க மேசத்தில் உச்சமாகி சிம்மத்தில் ஆட்சியாகி தனூர் மீனத்தில் நட்பாகும் சூரியன் வேறு எங்க இருந்தாலும் தப்பே என்று பேசுவார். அப்ப சூரியன் அங்க அவுட்டு தான் இல்லையா? இதுதான் ஜோசியம், இதுதான் ரகசியம். அப்ப இந்த குரு சொல்லி கொடுக்கலனா நமக்கு தெரியுமா? எத்தனை புக்கு படிச்சாலும் தெரியுமா? ரைட்டா இல்லையா? இந்த 4 கட்டத்தில் சூரியன் இருக்கா? ஒரு நாள் ஒரு பொழுது அரசாங்க வேலை காசு வாங்குவேன், ஒரு நாள் ஒரு பொழுது அரசாங்க காசு உண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஜாதகம்ல என்ன ஆகும்?
அதுக்கு உண்டு, கொஞ்சம் போராடி கிடைக்கும். ரைட்டா இல்லையா? உடனே தாசில்தார் ஐயா பார்க்குறாரு, ஏன் ஜாதகத்தில் சூரியன் நீசமாச்சே, ஏன் ஜாதகத்தில் சூரியன் நீசமாச்சே, புதனோட சேர்ந்துருக்கான். அடுத்தது பச்சி பேசுகிறேன். இப்போ என்ன பேசுகிறேன்? பச்சி பேசுகிறேன். தூய மொழி ஈராந்தை அரசுபதியாம், இது பச்சி, அது வேற சப்ஜெக்ட், வழக்கா பட்சி இல்லை. தூய மொழி ஈராந்தை அரசுபதியாம், அது உங்களுக்கு பட்சியில் இருக்குது, அதனால நீங்கள் பாஸ். இப்படிலாம் சில விதியெல்லாம் இருக்குது. ஜோதகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதனால் இப்பொழுது என்ன கேட்டால், கரூரில் வந்து என்ன, கரூர் ஊர் த சென்டர் ஆஃப் சிட்டி எல்லாத்துக்கும். ஆனால் எல்லா இடமும் கரூரில் இருந்து தான் பிறக்கும். இன்னும் சொல்லப்போனால் நவகிரகங்களே கரூரில் இருந்து தான் கருப்பத்தூருக்கு போய் தான் கும்பகோணத்துக்கு போச்சுங்கிற வரலாறும் எனக்கு தெரியும். கருப்பத்தூர் லாலாப்பேட்டைக்கு அருகாமையில் கருப்பத்தூருங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் கிரகங்கள் கும்பகோணத்துக்கு போனதாக என் குருநாதர் எனக்கு சில செவிவெளி செய்தி தான், ரெக்கார்ட்ஸ் கேட்கக்கூடாது சொன்னேன். கரூரில் இருந்து தான் சில விஷயங்கள். அதாவது நம்ம கரூரில் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேர் கரூரில் வெள்ளம் வந்துச்சு அது வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மழை வந்துச்சு வரல, பசிக்கு பஞ்சமாச்சு சொல்கிறாங்களா? அது கிடைக்கவே கிடையாது. ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸில் இருக்கிறனால அது நமக்கு எல்லாமே கிடைக்கும். நிறைய இங்கே இருக்கக்கூடிய சிவன் என்ன பேர், அதுக்கு பேர் கல்யாண. அப்போ கரூருக்காரனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எங்கே போகணும்? பசுகீஸ்வரரை கும்பிட்டா போதுமையா? நீ ஐயா கும்பகோணத்துக்கு போற? உண்மைதான். சரி, தலைவர் இருக்காரு யாரு? பெருமாள், தாந்தோன்றி பெருமாள். அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? மாமனும் மச்சானும். இவன் தேவ மண்டலத்தில் இருக்கிற இங்கே வந்தால் இங்கே அனுப்பு, அசுர மண்டலத்தில் இருந்தால் அங்கே அனுப்பு. ரைட்டா இல்லையா? இதுக்கு போய் பரிகாரம் எங்கே இருக்குது? நம்மை தேடியே பரிகாரம்ல இருக்கிறது. அதுபோல் ஐயா ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை, நாங்களாம் ஒரே இதுதான். எனக்கு என்னென்ன அவரை பற்றி தப்பா கோவம் வந்துடும். இப்போ அவரை பற்றி சொன்னாங்க, யூடியூப்ல கூட பேசுவாங்க. யூடியூப்ல கூட கமெண்ட் கொடுப்பேன். நான் சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு வாட்டி உச்சம் பெற்ற கிரகங்கள் பிச்சை எடுக்கும்னு சொல்லி பேசியிருந்தேன். பயங்கர வியூஸ் போயிடுச்சு. கிட்ட ஒரு 10,000 கிரகங்கள் வந்துச்சு சொன்னேன். அவன் ஒரே ஒருத்தவங்க 2 பேர் கேள்விப்பட்டாங்க. அது சொல்லவே இல்லை வீட்டில். 2 பேர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபோன் வந்திருக்கும் ஒரே நாள். 41,000 வியூஸ் என்ன போயிடுச்சு. அதில் 2 பேர் மட்டும். ஒன்று வந்து சங்கரன் கோயில் சாத்தூர்லேருந்து 2 பேர் ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் பேசுறது பொய் தானே அப்படின்னாரு. ஆமாங்க பொய் தான் பேசினேன், உங்களுக்கு என்ன வேணும், உண்மை வேணுமான்னு. உன் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். இது உச்சம் பெற்று தான் இருக்குங்க. இப்போ பிச்சை எடுத்தியா இல்லையா? திசை புத்தி அந்த பிச்சைன்னா சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிறதில்ல. சரி உச்சம் பெற்றால் அவன் தொழிலுக்காக பிச்சை எடுப்பான். குரு உச்சம் பெற்றால் குழந்தைக்காக பிச்சை எடுப்பான். தலைவர் இப்போ கொடுத்த ஜாதகம் உச்சம் பெற்றது என்ன ஆச்சு? அவரு பிச்சை எடுத்தா நம்ம ப்ரூஃப் பண்ணனா இல்லையா? நான் சொல்ற 99.9 எனக்கு வேண்டாம். எனக்கு 70 வந்தாவே நான் பாஸு. நான் 70 வந்தாவே பாஸு. மற்ற வர எல்லா கான்செப்டும் என்ன வந்துச்சுப்பா, எல்லாம் பாஸ் ஆச்சு. அவர் 2 பேர். இன்னொருத்தர் சொன்னார் தலைவர், கலைஞர் ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருக்கு, அவர் பிச்சை எடுத்தாரா அப்படின்னு கேட்டார். உனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியுங்க. அவர் குல்தலை தொகுதி தானுங்க. என்னங்க இதெல்லாம் இருந்திருக்காருங்க அப்படின்னு. அது மாதிரி எது உண்மைதாங்க. அதெல்லாம் அவங்களாம் எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஜாதகம் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நான் எடுத்தேன். இப்போ இந்த மாதிரி ஜாதகம் நம்ம ரைட்டாக தப்பான்னு தெரியாது இல்லைங்க. அவர் ஜாதகம் பிறந்த தேதி டைம் இல்லை நம்ம தெரியாதுல்ல. ஆனால் சுந்தரராஜனுடைய ஜாதகம் எனக்கு தெரியும், ஏன் ஜாதகம் அவருக்கு தெரியும், விஜயகுமார் ஜாதகம் தெரியுமா. நம்ம ஜாதகம் நடக்கிறது உண்மையாக இருந்தால் அதை எடுத்துக்கலாமா இல்லையாங்க? எங்கேயோ போய் அன்னதானம் போடுறத விட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நீ சோறு போடுறது சிறப்புன்னு தானே சொல்லி ஞானப்பழத்தை வாங்கியிருக்காரு. வந்திருக்காங்கல்ல இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை. அதனால் தலைவர்களே, நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய கண்டுபிடிங்க. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார்? சூரியன், செவ்வாய், சனி இந்த கிரகத்தோடு சேர்ந்தால் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டை கொடுங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா? அதனால் அவர் சிறப்பாக அவருடைய வாழ்த்துக்களை போகணும். இப்போ நமக்கு ஒரு மீட்டிங் ஒன்று உண்டு. நான் எங்கள் குருநாதருடைய நினைவு நாள் நடத்துவேன். ஏன்னா ஒரு மீட்டிங் மட்டும் தான் நான் நடத்துவேன். அது ஒரு நினைவு நாளுக்கு நடத்துவேன். 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ 3வது வருஷம் நடக்கும். அதில் ஒரு சில போட்டி பரிசெல்லாம் வச்சு கொஞ்சம் சிறப்பாக இந்த வருஷம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரிசர்ச் தாங்க,
என்னது ரிசர்ச் தாங்க. நம்ம எல்லாம் ரிசர்ச்னா இப்போ ஐயா இருக்காரு, நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, சப்ஜெக்ட் அந்த அந்த பார்ட்டி அங்கே இருப்பாங்க, ரைட்டா இல்லையா? 5 பாயிண்ட் சொல்கிறீங்க, அவங்க யார் அதிகமாக அதை மறைச்சி தான் இருக்கும். ஒரு கான்ஃபிடன்ஸ் ரூல் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இப்போ சுந்தரராஜன் என்னை கூப்பிடுவேன், அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. ஐ எம் நாட் யோர் மார்க்கெட்டர். யார் நம்ம விசிட்டர்ஸ் தான், அவங்களுடைய ஜாதகம் சுந்தரராஜன் எடுத்தாங்க, அற்புதமாக இல்லை, நம்பர் 1ங்க, அவர் குடிச்சு கொடுங்க. ரைட்டா இல்லைங்களா? அதைத்தான் சொன்னாங்க. கோயம்புத்தூர் சொன்னாங்க, வந்த 3 பிரைஸுமே நாங்கள் கரூர் வாங்கிட்டு வந்தோம். கரூர் டீம். அவங்க சொல்கிறாங்க, அரசியலிலும் கரூரா, ஜோதிடத்திலும் கரூரான்ட்டாங்க. எங்கள் கையில் எல்லாம் ஆண்டவன் கையில் எங்கன்ட்டேன். எப்படிங்க? ஆண்டவன் கையில் தான்ட்டேன். அதுபோல் எல்லாத்துக்கும் ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். இப்போ